தமிழக முதலமைச்சரிடம் நலம் விசாரித்தேன். அவர் நன்றாகவே இருக்கிறார் என்று மருத்துவர்களிடமும் விசாரித்தேன். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தங்க? உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபோனில் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னங்க? அது ஃபோனில் சொல்ல, நீ தான் சொல்கிற. இல்லை, இப்போ தமிழ் அப்படி தான் சொல்லி நீ தான் சொல்கிற. 100 தரம் சொல்லுவேன். நீ தான் சொல்ல, 100 தரம் சொல்லட்டுமா? நீ தான் சொல்ற, நீ தான் சொல்ற, நீ தான் சொல்ற, நீ தான் சொல்ற. நீங்க நீங்க போன்ல நலம் விசாரிச்சிருக்கீங்க சார். வரக்கூடிய தேர்தல்ல கூட்டணி மாற்றம் இருக்குமா? ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அது நம்ம தமிழக முதலமைச்சர். அவருக்கு உடனெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சாதாரண இதுதான். அது விரைவில் குணமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா இப்போ தைலாபுரத்திற்கு வெளியில் பாமகவோட தலைமையகம் இல்லைங்கிற கருத்தை நம்ம தெரிவிச்சிருந்தோம். நேற்று தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்புகளில் பாமகவோட தலைமையகங்கிறது அன்புமணி இயங்கி வர திலக் தெருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எதுவும் மாற்றம் இருக்குமா ஐயா அதில்? அதாவது ராமன் இருக்கும் இடம் என்ன சொல்லுவாங்க? அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தைலாபுரம் இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. புரிஞ்சுங்களா? நல்லா சொல்லுங்க. பொதுக்குழு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்களும் அந்த கூட்டணியில இருக்கீங்களா? 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம்னு அறிவிச்சிருக்கீங்க. ஆமா, நான் அறிவிச்சிருக்கேன். பொதுக்குழு இந்த சைடு திரும்பி ஐயா, கேமரா பார்த்து ஐயா, கேமரா. பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்குது. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா? அன்புமணி உள்ளிட்ட அவங்க செயல் தலைவருக்கு அழைப்பு இருக்கா? உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும். ஐயா, இது பூமிவார் மாநாட்டுக்கு அன்புமணியுடைய பெயரும் புகைப்படமும் போடலன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க சார். ரொம்ப நன்றி ஐயா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.